விழுப்புரம் அருகே உள்ள வாணியம்பாளையத்தில் தேனீக்கள் துரத்தி இசைக்கலைஞரை தேனீக்கள் கொட்டியதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே உள்ள வாணியம்பாளையம் சஞ்சீவி ராயர் கோவில் குளக்கரை பகுதியில் ஆவணி ஆவிட்டத்தையொட்டி பூநூல் அணியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சி நடைபெற்ற போது அங்கு மரத்தில் இருந்த தேனீக்கள் திடீரென பறந்து அங்கு திரண்டிருந்தவர்களை துரத்தி கொட்டியது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் தேனீக்களிடம் கொட்டு வாங்கினர். தேனீக்கள் அதே கிராமத்தை சேர்ந்த இசைக்கலைஞர் கோபு என்பவரை அதிகமாக கொட்டியதால் மயக்கமடைந்தவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது சிகிச்சை பலனின்றி இரவு பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் தேனீக்கள் கொட்டியதில் பாதிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் தேன்கூட்டினை கலைத்தனர். தேனீக்கள் கொட்டி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.